நிறைய பேர் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணி இந்த பாத்திரம் நீ எங்க வாங்கின அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கான்சாவேர். மெனி பீப்புள் ஆஸ்க்ட் இஃப் இட் இஸ் பிராஸ். கிடையாது, இட்ஸ் கான்சா. இந்த ஏலக்காய் வாசனை வந்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கோழி ரசம். அதேதான் அரைச்சிருக்கிறது பத்தியா? அது பாரு, இது வந்து நல்ல புடவை மாதிரி அப்படியே விழணும். அது மடிப்பு மாதிரி. இப்போ நாங்கெல்லாம் கல்லோரல்லையே அரைச்சிருக்கிறதுனால நாங்க தினம் கல்லோரல்ல தான் அரைச்சோம். சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தெலுங்கினில் பாட்டி செய்து சோனியர் ஓட்டி விளையாடி. நீ வந்து நடுவுல ரெசிபிக்கு நடுவுல இந்த கதா காலட்சேபம் மோட்ல போயிடுற. என்னடா அது? அதாவது அந்த காலத்துல அப்படின்ற மாதிரி நடுவுல தியாகராஜர் என்ன சொல்லுவார்னா அப்படின்னு. నమస్కారం, మీరు చూసేది అమ్మావం నానుం. మీ అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. என்ன தெலுங்கு டப்பிங் ஓடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் இல்லையா? கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம். நாஸ்டால்ஜியா சீரீஸ்க்கு வந்து the response has been great. Thank you very much. போன வாரம் அந்த அனியன் குர்மா அது பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமும் அனுப்பிச்சிருந்தீங்க. We are very very touched that this is striking a chord with you in some way. Yeah. So இன்னைக்கு நாங்க ஓபன் பண்ணத வெச்சு you would have known that this is an Ugadi special. Yeah, next week is going to be Ugadi. So அதுக்கு வந்து whatever இந்த ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வா பண்றது ஒரு கரெக்ட் ஒன்னு பண்ணனும். கரெக்ட். So உகாதிக்கு நான் எனி ஸ்பெஷல் அகேஷனுக்கு இந்த ஒரு ஸ்வீட் வந்து டெஃபினட்டா பண்ணுவா இல்லையா? ஸ்வீட் வந்து மெயினா அவ பண்றது வந்து வரலட்சுமி நோம்பு அண்ட் நவராத்திரி அம்மனுக்கு பண்றதுக்கு நிறைய பண்றா. பட் திஸ் இஸ் a very nice sweet for all occasions. Yes, yes. So என்ன இந்த ஸ்வீட் பேரு, என்ன இன்கிரிடியன்ட் வேணும்? பூர்ணம் புரேலு. பூர்ணம் பூரேலு. It's a very nice way of ingredients are not much. இது not much. இவ்வளவு அப்படி இல்ல. அது because அது பூர்ணமும் பண்ணணும் இதுவும் பண்ணணும். ஓகே. இதுக்கு வந்து இந்த ஒரு கப்பு ஃபுல்லா முழு உளுந்து, ஓகே, 1.5 கப்பு பச்சரிசி, அத வந்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு I have ground it into a fine paste. ஓகே. ஃபைன் இல்ல, கொஞ்சம் ஒரு நெரடுற மாதிரி. ஓகே. ஒரு ரவை இருந்தா எப்படி இருக்கும் அத மாதிரி. and அது போட்டு அது விழும்போது அப்படியே அந்த புடவை மடிப்பு மாதிரி அதெல்லாம் I'll show you. அப்புறம் கடலை பருப்பு 1 கப்பு, அதையும் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு வச்சிருக்கேன். சரி. பிகாஸ் ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் உனக்கோசரம் தான் அது. ஓகே ஓகே. அந்த பூர்ணம் மாதிரி நம்ம போலிக்கு பூர்ணம் பண்றோம் இல்லையா? கரெக்ட். இது 1 கப்பு இருக்குனாக்கா ஒரு 3/4 கப்பு வெல்லம், தென் தேங்காய், தென் இதெல்லாம் முந்திரி பருப்பு, திராட்சை இல்ல முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தென் ஏலக்காய், அதெல்லாம் போட்டு I'll be doing பூர்ணம். நெய் வந்து இந்த பூர்ணத்துக்கு கொஞ்சம் விடுறது தான், அவ்வளவுதான். அப்புறம் கடைசியில the way to eat it, அப்போ you need ghee. அது எப்படின்னு காட்டணும் நான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்ப பூர்ணம் பண்ணிக்கலாமா? ஆமா, பூர்ணம் பண்ணிக்கலாம். add little water. கொஞ்சம் தான் தண்ணி. இது வந்து பாகு அப்படிலாம் கிடையாது. just to melt the jaggery. பாரு உன்னோட பாத்திரங்கள்லாம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணி இந்த பாத்திரம் நீ எங்க வாங்கின அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ஐ டோன்ட் ஹாவ் த டீலர்ஸ் நேம், பட் நான் வந்து ஒரிசாக்கு போயிருக்கும்போது பாலாகாட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பாலாகாட்டின்ற இடத்துல தான் தி ஆர்டிசன்ஸ் ஆக்சுவலி மேக் இட். ஸோ இதில் இருக்கிற நிறைய பாத்திரங்கள் வந்து அங்கேயே பண்ணி லிட்ரலி அதை கூல் டவுன் பண்ணிட்டு எனக்கு பண்ணி கொடுத்த பாத்திரம். இது வந்து கான்சாவேர். மெனி பீப்புள் ஆஸ்க்ட் இஃப் இட் இஸ் பிராஸ். கிடையாது, இட்ஸ் கான்சா. ஸோ இந்த கான்சா வேரில் வந்து எப்போவுமே வந்து யூ கேன் ஒன்லி சர்வ். இதில் குக் பண்ண முடியாது. வேறஸ் வெங்கலத்தில் குக் பண்ணலாம், அப்புறம் பிராஸ்ல குக் பண்ணலாம். பிராஸ் கூட கல்லாய் பூசினா தான் குக் பண்ணலாம், நாட் அதர்வைஸ். கரெக்ட் கரெக்ட். ஆமா. ஸோ திஸ் இஸ் கான்சா வேர். இது வந்து கொஞ்சம் நல்லா இது வேணும், கரையணும் அது. ஓகே, கொஞ்சம் வேணா வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட். ஓகே. இது நல்லா கரைஞ்சு கொடுத்தது. எஸ். இப்போ வந்து பாத்துமா பாகையிட போறது இல்ல பாகலாம் ஆகாது. நோ குறைச்சி வைக்கட்டுமா? கொஞ்சம் குறை பாகலாம் ஆகவே ஆகாது. இப்போ பாரு, இப்போ இது நல்லா வெந்திருக்குல்ல. இப்போ இது வந்து எத்தனை விசில் வச்சிருப்ப நீ? இந்த கடலை நல்லா ஊற வச்சு ஒரு 3 விசில். அப்பா. ஆமா, ஃபுல் நம்பரா சொல்லிருக்கமா? கரெக்ட். வெரி குட். இல்ல நான் வெச்சத கரெக்ட்டா சொல்லுவேன் நான். ஓகே. அரை விசில் வச்சானா கூட அரை விசில் தான்.
ராகேஷ் திக்கனாயின் இருக்கு. திக்கனாயிருந்து இப்போ ஏலக்காய். ஆஹா, ஏலக்காய் போடுறேன். போடு. அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய். இந்த ஏலக்காய் வாசனை வந்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கோழி ரசம். அதேதான். ஆக்சுவலா கோழிக்கு பண்ற மாதிரி தான் இதெல்லாம் பண்றோம். இது வந்து பூர்ணங்கிறதுனால ஐ எம் ஆடிங் திஸ். ஓகே. சாதாரண இதுக்கு கோழிக்கு வி டோன்ட் ஆட். கரெக்ட் கரெக்ட். பட் இது பண்றதுனால இது நல்லா கொஞ்சம் இருகணும் அது. ஓகே. அது சோ இதுல வந்து அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, பாதாம், தட் இஸ் ரியலி ஆப்ஷனல் பட் யூ கேன் ஆட் இட். ஆமா. அத தவிர தேங்காய். ரைட். இது கொஞ்சோண்டு நெய். அதான பார்த்தேன். என்னடா உன்னை அதை பார்த்துட்டே இருக்குது. ஹலோ, சுவாமிக்கு வைக்கிறோன்னா சுவாமி வந்து நெய் போட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னாரா? நம்ம ஆசையா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் கொடுக்க வேண்டாமா சுவாமிக்கு? சொல்லு. இன்ஃபேக்ட் சுவாமிக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி ஜஸ்ட் அதவே அபவுட். ஓ ஆமா. சோ இப்போ வந்து இது வந்து குக் பண்ணி இது நல்லா திக்கன ஆறதுக்கு வெயிட் பண்ணலாமா? எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆன அப்புறம் மேஷர் இருந்தா கூட யூ கேன் மேஷ். I'll do that. அதுக்குள்ள நீ அந்த மாவு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது இந்த பாரு, இது வந்து இந்த கரண்டி எடுத்துக்கிட்டா இந்த பாரு, இந்த அரைச்சிருக்கிறது பத்தியா? இது பாரு, இது வந்து நல்லா புடவை மாதிரி அப்படியே விழணும். அது மடிப்பு மாதிரி. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும் எனக்கு, லிட்டில் வாட்டர். இந்த புடவை மடிப்பு மாதிரி அழகாக விழணும் அது. ஓகே. தட் இஸ் தி கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி மாவு. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அது. இது மெல்லிசா நம்ம சுயன்லாம் கொஞ்சம் தின்னா போடுவோம். ரைட் ரைட் ரைட். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அது. ஓகே ஓகே. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறது பேர். காட்டுது. அப்படி எடுத்து காட்டு. அப்படி காட்டு. அப்படியே விழுது. ஆஹா, அது அந்த உளுந்து நல்லா அரைச்சதுனால தான் அப்படி வரும். அது உளுந்து நல்லா அரைச்சாச்சுனாக்கா விட்டு விட்டு போயிடும். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் நோட்டிஸ்ட் இட். இப்போ நாங்கெல்லாம் கல்லோரல்லையே அரைச்சிருக்கிறதுனால, நாங்கள் தினம் கல்லோரல்ல தான் அரைச்சோம். இல்லை இருக்கிறதுனால அந்த பதம் சொல்லுவா எங்கள் இடத்துல. அது வந்து இப்படி ஆட்டினப்போ டப் டப் டப்புன்னு விடும் அது. ஓகே ஓகே ஓகே. தட் மீன்ஸ் இட்ஸ் கிரவுண்ட் லெவல். இப்படி வெரி நைஸ். சோ இது இப்போ கொஞ்சம் திக்கன ஆறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நைஸ். ஓகே. நல்ல கன்சிஸ்டன்சி. இது பாரு, நல்லா சுருளின்னு இருக்கு பாரு. இப்போ இது நல்லா ஆற வச்சு நல்லா உமாச்சிக்கு இது பிள்ளையார் வச்சுட்டு, வெள்ளை பிள்ளையார் வச்சுட்டு அப்புறம் நம்ம ரோல் பண்ணணும். ஸ்விட்ச் ஆஃப் தி அனஸ்டேலியா. ஓகே. சோ இது கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஆமா ஆமா, உருண்டை பிடிச்சு காட்டலாம். ஓகே மா. த பாரு, உருட்டு பதம் பாரு. முதல்ல வெள்ளை பிள்ளையார பாரு முதல்ல. அது சரி, சைக்கிள் கேப்ல அத வச்சுட்டு. ஆமா பின்ன. ஓகே. பட் இஃப் யூ லுக் அட் தி கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி உங்களுக்கு கையில ஒட்டாம you should just be able to make it into a ball. Yes. Very good. இப்போ அடுத்து இத வந்து இப்போ I'm just doing it with the குட்டி கரண்டி. இது எல்லாத்தையும் போட்டு வச்சிடுறேன். அப்புறம் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும் உனக்கு? அண்ணா இருக்கு, அவ்வளோ பெருசு இருக்கே. You cannot miss it. ஆஹா, இது பண்ணி சாபாஷ். இது நல்ல குண்டு குண்டா தான் இருக்கும் அது. ஆமா, அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆஹா, போடு சக்க. ஆஹா, என்ன ஒரு மார்வெலஸ் கிரியேஷன் பத்தியா இது. இது நம்ம சுயனுக்கு வந்து கொஞ்சம் மாவு நீரா இருக்கும். Don't be so thick as this. Right right. கொஞ்சம் குறைச்சுக்கோ. அடுப்ப we'll do 3 more than 3. இது நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு இன்னும் பழகும். கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மா. இல்ல பார்க்கவே பிரமாதமா இருக்காங்க. அந்த கலர் பாரு, லுக் அட் தட் கோல்டன் கார்ஜியஸ் பிரவுன் கலர். இது வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்ணுவோம், அக்கேஷன்ஸ். கரெக்ட் கரெக்ட். தட்ஸ் அதுவும் எஸ்பெஷலி வரலட்சுமி நோம்பு அவளுக்கு ரொம்ப விசேஷமாச்சு. நம்மளுக்கும் விசேஷம் தான், அவளுக்கு ரொம்ப விசேஷம். ரைட் ரைட். அது நோ வண்டர் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணியர் ஓட்டி விளையாடி. எப்படி என்ன அழகா பாடி அது பாரு, எப்படி இருக்கு பாரு. சுந்தர தெலுங்கு, சுந்தர பூரேலு. பூரேலு அது அதே மாதிரி தான். தியாகராஜர், முத்துசாமி தீக்ஷிதர் எல்லாரும் மெயினா தெலுங்குல அத்தனை பாட்டு போட்டிருக்காங்க. ஆமா,
நீ வந்து நடுவுல ரெசிபிக்கு நடுவுல இந்த கதாகாலட்சேபம் மோட்ல போயிடுற. என்னடா அது அதெல்லாம் சொல்ற, அதாவது அந்த காலத்துல அப்படின்ற மாதிரி நடுவுல தியாகராஜர் என்ன சொல்லுவார்னா அப்படின்னு அப்படின்னு இல்ல. திஸ் இஸ் a chance to talk to people and also to you. otherwise நீ எங்க இருக்கிறதே இல்லை இப்பெல்லாம். அது இதெல்லாம் கொஞ்சம் ஆசையாவும் இருக்கு. நம்ம ஏதோ படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சித்த சொல்லணுமேன்னு ஆசையா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல கொஞ்சம் இன்னும் ப்ரௌன் ஆகணும். திஸ் இஸ் ஸ்டில் ஒரு மாதிரி நம்ம வடை கலர்ல இருக்கு இல்லையா, நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். அது அதுக்கு தீ கொஞ்சம் கூட்டி வச்சேன் இப்போ. ஓகே, கம்மியா இருந்தது. ஸோ ஐ மேட் இட் லிட்டில் ஃபேண்டாஸ்டிக்மா, பார்க்கிறதுக்கே பிரமாதமா இருக்கு. குழந்தை வெயிட்டிங் டேஸ்ட் பண்றதுக்கு. இது இன்னும் ஒரு 2 minutes. இது எப்படியோ சாப்பிடணும் நீ, அது அப்புறம் காட்டு. அது அப்புறம் தான், இப்ப இல்ல அது. ஆஹா, லுக் அட் தட் கார்ஜியஸ் கோல்டன் பிரவுன். ஆமா, எப்படி பொன்னிறம். கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குமா பார்க்கவே. எப்படி இருக்கு பத்தியாமா? கொஞ்சம் குறைச்சிடுறேன். மிச்சதெல்லாம் அப்புறம் புரிச்சுக்கலாம். ஆமா, குழந்தை வெயிட்டிங். மச்சி காப்பாத். ஓ, கொதிக்கிறது பாரு. இப்போ இதை எப்படி பண்ணணும் தெரியுமா? புட்ட ஹோல் போட்டுட்டு நம்ம புச்காலாம் சாப்பிட்றோம்ல, பானிபூரிலாம், வெள்ளி ஸ்பூன்ல நெய் எடுத்து. வெள்ளி ஸ்பூன்ல எடுக்கணுமா? ஆமா, அது பாரு. அப்படி இன்னும் கூட ஊத்தணும். அது அப்படியே வழியணும். அது ஹலோ இப்போ வந்து குழந்தை வந்து சாப்பிடணும். அப்படியே சாப்பிடு, தட்டோட கொடு குழந்தைக்கு. குழந்தை வந்து அது எல்லாத்தையும் சாப்பிடாது. ஆஹா, மச்சி காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா யுகாதி செலிப்ரேட் பண்ணணும். ஷூட். చాలా బాగుంది. இது தேங்க்யூங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ. திஸ் ஹேஸ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும், அந்த தேங்காய், ஏலக்காய், உள்ள முந்திரி பருப்பு, பாதாம், பூர்ணம் பிடிக்கும், வடை பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் ஆல் டுகெதர். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் போத். அண்ட் இது கடிக்கும் போது அந்த நடுவில் அந்த ஒரு நெய் வருது. இல்லை, நீ கடி கருன்னு சத்தம் கேட்கும்பார். அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு மேலே. உள்ள வந்து சாஃப்ட் போடணும். ஆஹா, நல்லா இருக்கா? குட், அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அம்மாவுக்கு சமைக்க தெரியறதுங்கிற அதானே? இத்தனை எபிசோடு பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ரெசிபி பண்ணி தான் உனக்கு சமைக்க தெரியும்னா நீ ஃபெயில்னு அர்த்தம். I'm so happy that you all like it. Oh, this is just fantastic. Try this recipe. Poornam Boorelu. ஏன்னா இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் when we said உகாதிக்கு, ஏன்னா நாஸ்டால்ஜியா நிறைய பண்ணியிருக்கோம், பட் we thought we should do something. அதுவும் இப்போ உகாதி வருது, இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து ஸ்மாலர் பாக்கெட்ஸில் தான் வந்து இட் இஸ் ஈவன் அவைலபிள். கேட்டரர்ஸ் கிட்ட போனால் தான் கிடைக்கிறது. பட் இது ஈஸியாக வீட்லேயும் பண்ண முடியும் இல்லையாம்மா? கரெக்ட், டெஃபினட்டாக. அது இட்ஸ் ஐ ஹோப் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். మీ అందరికి ఉగాది శుభాకాంక్షలు. See you in another episode of Ammavum Naanum. Bye, take care. Bye.